அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு ருசியான கதை பக்தி. சிவபெருமானுக்கு பிடித்த உணவுகளில் ஒன்று களி. ஆனால் ஒரு பெரிய ராஜாவை கொடுத்ததை விருந்தை விட ஒரு ஏழை பக்தன் கொடுத்த களி ஏன் சிவபெருமானு விரும்பி சாப்பிட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். முன்னொரு காலத்தில் சிதம்பரத்தில் சேந்தனார் அப்படிங்கிற ஒரு தீவிர சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் ரொம்பவும் ஏழ்மையானவர். விறகு வெட்டி வித்து தான் தன்னுடைய பிழப்பை நடத்திட்டு வந்தார். அவருக்கு ஒரு கொள்கை உண்டு. தினமும் சிவனடியாருக்கு, அதாவது சிவன் பக்தருக்கு உணவளித்த பிறகுதான் அவர் சாப்பிட்டுட்டு வந்தார். அவருக்கு ஒரு நாள் பெரிய சவாலான பொழுதாகவே அமைச்சு போயிடுச்சு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் பலத்த மழை. சேந்தனாரால் விறகு வெட்ட முடியலை. கையில் காசும் இல்லை, வீட்டில் உணவும் இல்லை. ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து ஒரு சிவனடியார் பசியோடு அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. சேந்தனார் பதறி போயிட்டாரு. சிவபெருமான் ஏன் வீட்டுக்கு வந்தவருக்கும் கொடுக்க என்கிட்ட உணவு கூட ஒன்றுமே இல்லையே என ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வீட்டில் தேடி பார்த்தபோது கொஞ்சம் கேழ்வரகு மாவு அல்லது அரிசி மாவுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் வெல்லமும் தான் இருந்துச்சு. அதை வச்சு அவர் ஒரு களி செஞ்சு அந்த சிவனடியாருக்கு ரொம்ப அன்போடு கொடுத்தார். அந்த அடியாரும் அதை ரொம்ப ரசித்து சாப்பிட்டு போயிட்டாரு. ஆனால் அதிசயம் பாருங்களேன், மறுநாள் காலையில் சிதம்பரம் நடராஜர் கோவில் கதவை திறந்த தீட்சிகர் அதிர்ந்து போயிட்டாங்க. கோவில் முழுக்க களி சிதறி கிடந்தது. சாமி சிலைகளும் களி ஊட்டி இருந்தது. அதே நேரம் அந்த நாட்டு அரசன் கனவுல சிவபெருமான் தோன்றி, நேற்று நான் சேந்தனார் வீட்டுக்கு போய் ரொம்ப ருசியான களி சாப்பிட்டேன்னு சொன்னார். அரசன் உடனே சேந்தனாரை தேடி போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். ஒரு பக்தன் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் அவன் அன்போடு கொடுக்கிற சாதாரண களியும் ஈசனுக்கு பிடிக்கும். அப்படிங்கிறது தான் இந்த கதை. அன்னைக்கு இந்த சேந்தனாருக்கு இறைவன் களி சாப்பிட்ட அந்த நாள் தான் திருவாதிரை. அதனால்தான் இன்னைக்கும் நம்ம திருவாதிரை அன்னைக்கு களி செஞ்சு சாமிக்கு படைக்கிறோம். அதாவது சிவபெருமானிடம் அன்பாக நடந்து